அம்மாவுக்கு சொந்தமா ஒரு குழந்தை இல்லைன்னா அவங்க ஒரு அம்மா இல்லையா? கண்டிப்பா அவங்களும் ஒரு அம்மா தான். அது எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நான் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சமூகம் கைவிட்ட ஒரு பெண் பிச்சை எடுத்து உயிர் வாழ்றாங்க. அவங்க கிட்ட இருந்த வேதனைய அவங்க வெறுப்பா மாத்தல, அவங்க அதை கருணையா மாத்தினாங்க. இவங்க தான் என்னுடைய குடும்பம் அப்படின்னு சொல்லி அவங்க ஏத்துக்கிட்டாங்க. அரசோட உதவியும் இல்லை, பெரிய ஆதரவும் இல்லை. ஆனா 1000க்கும் மேற்பட்ட குழந்தைங்களை அவங்க வளர்த்தாங்க. இன்னைக்கு அந்த அம்மாவை எல்லாரும் என்னன்னு சொல்றாங்கன்னு தெரியுமா? அவங்கள அனாதையின் அம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லாமலும் உறவு உருவாகலாம். கைவிட்ட குழந்தைங்களுக்கு ஒரு அம்மா கிடைச்சா அதுவே கடவுளின் பெரிய பரிசுன்னு சொல்லப்படுது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டோரி உங்களை யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரியே நாளைக்கு வேறு ஒரு இன்ஸ்பிரேஷன் ஸ்டோரியோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.